அவங்க கிண்டல் அடிக்கிற ஒரு விஷயம் ஓகே அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இல்லை, எப்படியும் உங்களுக்கு ஒரு ஒரு 45-50 அந்த ஏஜ் இருக்குமா அப்படின்வாங்க. என் வயசு அவளுக்கு கிடையாது. நம்ம அம்மாவா நடிச்சோம்னா எல்லாத்துக்கும் அம்மா தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன வயசு அப்படிலாம் யூஸ் பண்ண, நீங்க இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கல்ல, அப்பா அம்மாவா நடிச்சா என்ன? போயிட்டு நீங்க செகண்ட் மேரேஜ் முடிக்கவும் நான் யாரை போய் கேட்க முடியும்? ஐ கான்ட் ஆஸ்க் எனிவன் எல்ஸ். எல்லாருக்குமே தெரியுங்க கல்யாணம் ஆகலடா, அப்ப தைரியமா வந்து ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது நானா அவங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஆங்கர் பண்றதுக்கு இந்த யூஸ் சார்ஜ் திஸ் மச் இவ்வளவு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சாலே அடுத்த ப்ராஜெக்ட்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலியில செட்டில் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறமா வேற சோஷியல் மீடியால மட்டும் ஆக்டிவா இருக்காங்க. அவ்வளவுதான். யாராவது மீடியால தனியா இருக்க சிங்கிள் பொண்ணு அப்படின்னா வாடகை வீடு கொடுக்கறது இன்க்ளூடிங் மீ. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோன்னா அப்படின்னா ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கும். இவங்களை நீங்கள் பார்த்தோன்னே ஓ இவங்களா அப்படின்னு இருக்கும். நம்ம 90ஸ்லேருந்து நம்ம இவங்களை பார்த்துட்ருப்போம். இன்னுமே அதே மாதிரி இருக்காங்க. அப்படியே அவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஸ்டாக இருக்காங்க, சினிமாவில் நல்லா நடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு கொடிகட்டி பறந்துட்டுருக்காங்க தான் சொல்லணும் மீடியாவில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அம்மு ராமச்சந்திரன் அவங்கள தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? யா ஐம் ஃபைன், நல்லா இருக்கேன். ஓகே. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் உமனாக அங்கே இருக்கும்போது நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடாக வரும் மேம். ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற ஃபேன்ஸாகவே இருக்கட்டும், எப்படி மேம் நீங்கள் சிங்கிள் உமனாக நீங்கள் வந்து சர்வைவ் பண்ணுறீங்கன்னே நிறைய வாட்டி கேட்டுப்பாங்க. அது எவ்வளோ உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும்? எரிச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாவம், அது வந்து அவங்களுடைய ஒரு கன்சர்ன் கூட எடுத்துக்கலாம். இப்ப திடீர்னு நம்மளை பத்தி சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு நம்ம வேலை இருக்க ஒரு அக்கறையா கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. பட் சம்டைம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இவ்வளோ கோவிலுக்கு போற, இவ்வளோ சாமி கும்பிடுற, பட் ஏன் உன்னை கடவுள் சோதிக்கிறாங்க? நான் திருப்பி கேட்பேன், நம்மளை நல்லா தானே வச்சிருக்காரு, ஏன் இவங்க சோதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டாயம். அதே சமயத்துல வந்துட்டு கல்யாணம் பண்ணலன்னா ஏன் பண்ணலை, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கலன்னா ஏன் பிறக்கல, அப்படியே வந்து கல்யாணம் பண்ண பிறகு டிவோர்ஸ் பண்ணா ஏன் பண்ண. சோ கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லா பெண்களுமே இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பண்ணிக்கல அப்படின்ற விஷயத்தை விட அவங்கள ஃப்ரீயா விட்டுறீங்களே. ஓகே, அது நடக்கணும்னா அவங்க வாழ்க்கையில நடக்கும் இல்லையா? நம்ம எல்லாமே கர்மாவை பிலீவ் பண்றோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில இது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும். அது நடக்கலைன்னா அதுக்கு அவங்க மட்டுமே ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா? அவங்களுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீங்களே அதற்கான முயற்சி எடுங்களேன். This is what I mean. So அதுதான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ சிங்கிள் உமனா இருக்கிறதுங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். பீங் அன் இண்டிபெண்டன்ட் உமன் வெரி வெரி பிக் சேலஞ்ச். ஏன்னா காலையில எழுந்து நம்ம வேலை A to Z நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்காக நம்மளால ஹையர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிபெண்டன்ட் விமனா இருக்கும்போது நம்ம எந்த நேரத்தில் வீட்டில் இருக்கோம், எந்த நேரத்தில் வேலைக்கு போறோங்கிற விஷயமே நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மளால ஒரு மேடை கூட ஹையர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ பீங் அ சிங்கிள் உமன் it's not easy. Being a single mother is also not at all easy. ஜென்ஸ் கூட பாவம் சிங்கிளா இருக்காங்கன்னா அது வந்து ஈஸியே கிடையாது. ஏன்னா பெண்களாகிய நாமளாவது நம்மளுடைய மனநிலைய, நம்மளுடைய எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவோம். ஆனா பாவம் ஆண்கள் வந்து அதை யார் கூட போய் ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால சிங்கிள் அப்படிங்கிறது இட்ஸ் a tough thing. ஓகே. இப்போ நம்ம ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு கன்சர்ன் சொல்கிறாங்களா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் நீங்கள் போகும்போது அவங்கள கூப்பிட்றதுக்கே ஒரு சில வாட்டி யோசிப்பாங்களா? மீடியாவில் ஒர்க் பண்ணுறனால இவங்களாம் வேண்டாமே அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுறதா நிறைய. இப்போது நான் ஒரு சின்ன லெவலில் தான் நான் இருக்கேன் மீடியாக்குள்ளே. பட் அதுக்கே எங்கள் வீட்டை வந்து கொஞ்சம் பொண்ணை வந்து ஏன் மீடியாலாம் விடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்குலாம் இப்போ நீங்கள் நல்லாவே ஃபேமில் இருக்கீங்க, நிறைய காசிப்ஸ் உங்களை பற்றி வரும், அதில் அவங்களும் பார்ப்பாங்க. அவங்க எப்படி மேம் ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் எதுக்கு அப்படிலாம் நீங்கள் எப்படி அதெல்லாம் டேக்கிள் பண்ணி வந்தீங்க? அதாவது
ட்ரெஸ்ஸிங் விஷயம். இப்போ வந்து இப்போ என்னன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தா நான் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைண்டாக ஆன்மீகம்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கிண்டல் அடிக்கிற ஒரு விஷயம். ஓகே, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இல்லை, எப்படியும் உங்களுக்கு ஒரு ஒரு 45-50 அந்த ஏஜ் இருக்குமா அப்படின்வாங்க. என் வயசு அவளுக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, அவங்க என்கிட்ட சொல்ற விஷயமே என்னன்னா, இந்த வயசுலாம் ஆச்சுன்னா நமக்கு ஆன்மீகத்து மேல தான் வந்து ஈர்ப்பு இருக்கும். பிகாஸ் வாழ்க்கையில வேற என்ன இருக்கு இல்லையா உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த இந்த மாதிரியான ஒரு நக்கல் அடிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். சி, அவங்கவங்களுக்கு ஒரு விருப்பம். இப்ப சில பேருக்கு வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிக்கும். சில பேருக்கு வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்றது பிடிக்கும். சில பேருக்கு வந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஒரு பார்ட் டைம்ல வேலை பார்க்கறது பிடிக்கும். இந்த மாதிரி சில பேர் பார்ட்டி பண்றது பிடிக்கும். யார் எது பண்றாங்க அப்படிங்கிறது இட்ஸ் நாட் our concern at all. ஏன்னா அவங்கவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அவங்கவங்களுக்குன்னு ஒரு பிடிமானம் இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் no one can get into others shoes. உங்களுடைய செருப்பு எடுத்து நான் போடணும்னு நினைச்சா முடியாது. அவங்கவங்களுக்கு தான் அவங்கவங்க வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதனால யாருமே விளையாட்டுத்தனமா எதுவும் செய்ய முடியாது. ஓகே ஓகே மேம். இன்னி வரைக்கும் நீங்க பயப்படுற ஒரு விஷயம் மேம், இந்த மீடியால இருந்து சர்வைவ் பண்றதுக்கு? மீடியாலயா? மீடியாவில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் வரணும்னு ஆசைப்படுவோம். மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு செலவுகளும் நமக்கு இருக்கும். நம்மளுடைய அதாவது ஃபேம் அதிகமாக 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 நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம டிவி வாங்க வேண்டியது இருக்கும், நமக்கான வீடு வாங்க வேண்டியதாக இருக்கும். திடீர்னு ஒரு வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பே இல்லை. யாராவது மீடியாவில் தனியாக இருக்க சிங்கிள் பொண்ணு அப்படின்னா வாடகை வீடு கொடுக்கறது இன்க்ளூடிங் மீ. எனக்கு கூட கொடுப்பாங்களான்னு தெரியல, பிகாஸ் நான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இது வரைக்கும் தெரியல. மேபி நான் ஒரு வாடகை வீட்டில் போயிட்டு எனக்கு வாடகை வீடு வேணும்னு கேட்டா கொடுக்கறது ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மீடியா பொண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு அவங்க யாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியாது, யாரை வந்து இன்வைட் பண்ணுவாங்க தெரியாது, அவங்க மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா பேப்பர்ல என்னவோ வருது, அது இவங்க இப்படி பண்ணிக்கிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு வந்து வீடு வாடகைக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னைக்குமே வந்து அடுத்தவங்க கையை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவா நான். மை முருகா ஷுட் பிளஸ் மீ லைக் தட். யார் கையும் நம்பாம நம்ம கை கொடுக்குற கையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திஸ் இஸ் வாட் நான் வாழ்க்கையில நான் பயப்படுற ஒரு விஷயமே. யார்கிட்டயும் போய் கையேந்தி என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு மேம். இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஆங்கரிங்காக இருக்கட்டும் இல்லை சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க டைம் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க ஃபேமும் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வர ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஒரு ஆங்கராக இருக்கட்டும் கொஞ்ச நாள் சோஷியல் மீடியா நல்லா ஃபேமாக இருக்காங்க. அதே மாதிரி டிவி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஒரு சீரியலாக இல்லை 2 சீரியலில் வராங்க. பட் அந்த அவங்களோட ஃபேமும் அந்த டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சமயத்துல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இஸ் நாட் தேர். அவங்க வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகணும்னா கண்டிப்பா ஒரு 4-5 வருஷம் கண்டினியூஸா அவங்க சீரியல்ஸோ படமோ இல்ல ஆங்கரிங்கோ பண்ணா மட்டும்தான் மக்கள் திரும்ப 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 ஒரே முகத்தை பார்ப்பாங்க. ஒரே முகத்தைனா அவங்க என்ன என் ப்ரோக்ராம் மட்டுமா பார்ப்பாங்க, எல்லா ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றது, நிறைய ஆங்கரிங்ஸ் பண்றது, நிறைய ப்ராஜெக்ட் பண்றது, நிறைய இடங்களுக்கு நான் சீஃப் கெஸ்டா போவேன், ஆங்கரிங் பண்றதுக்காக வெளியூர் போவேன். இந்த மாதிரி மக்களோட மக்களா நாங்க ரொம்ப வருஷமே அவங்க கூட நாங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது நாங்க அந்த ஃபேம்ங்கிற ஒரு விஷயத்தை தொட்டது இது திடீர்னு கிடையவே கிடையாது. இன்க்ளூடிங் ஆர் சூப்பர் ஸ்டார். அவரும் எத்தனை நாள் பாடுபட்டிருக்காரு. ஈவன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இருக்கட்டும், மக்கள் திலகமா இருக்கட்டும், எல்லாருமே படாத பாடுபட்டு they been surviving in the industry for such a long time to reach the people. அதுதான் சொல்லுவேன். ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து பாப்அப் ஆயிட்டீங்கன்னா உடனே இன்ஸ்டாவா இருக்கட்டும் மற்ற சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் அவங்க முகத்தை மட்டும்தான் பப்னு எல்லா இடத்துலயும் போடுவாங்க. ஒரே நாள்ல ஒரே நைட்ல வந்து ஈஸியா வந்து அவங்க அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டுருவாங்க. ஆனா அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது அந்த ஒரு நாள்ல நம்ம தொட்ட ஒரு இடம். அந்த திரும்ப திரும்ப என் முகத்தை அதுல போடணும்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஒரே நாள்ல அந்த பாப்புலாரிட்டி அவங்க ரீச் பண்ணதுனால அவங்களுக்கு எப்பவுமே சொல்லுவோம்ல, ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதுவே நம்ம படாத பாடுபட்டு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்து தக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு நம்ம படுவோம்.
ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க இப்போ வர ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னா வந்து அவங்க ஒரு ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா க்ரூம் பண்ணிக்கிறாங்க, ஒரு நல்ல வேலையில இருக்காங்க, ஒரு வெரி குட் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. அவங்க வரும்போதே ஒரு பிஎம்டபிள்யூல வராங்க, பென்ஸ்ல வராங்க, இந்த மாதிரிலாம் வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அப்ப இருந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை நடத்தணுங்கிறதுக்காகவே அவங்க திரும்ப திரும்ப ஒரு வேலையை தேடி ஓடுவாங்க. ஸோ ஓடும்போது அவங்களுக்காக நிறைய வாய்ப்புகள் வருதோ இல்லையோ போய் கேட்பாங்க. ஒரு ஃபோட்டோக்கு பாருங்க சார், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கு இது 2 நாள் தான் ஷூட்டிங் வருது, எனக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு 1 நாள் கிடைச்சாலும் 2 நாள் கிடைச்சாலும் அது உங்களுக்கு பேக்கெட் மணியாக தான் இருக்கு. ஏன்னா அப்பா அம்மா எல்லாமே ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து மேபி ஒரு சில பேருக்கு அது ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். முந்தி இருந்த ஆர்டிஸ்ட்க்கு அது ஒரு வாழ்வாதாரமா இருக்கவே அந்த வாழ்வாதாரத்துக்காக ஓடும்போது கூடவே வந்து ஒரு லக்கி பிரைஸ் மாதிரி அந்த புகழும் வந்துச்சு. அந்த புகழும் வந்துச்சு, மக்கள் கிட்ட ரொம்ப வருஷம் கரெக்டான மாதிரி இருந்தது. ஆனா இப்ப பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சாலே அடுத்த ப்ராஜெக்ட்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலியில செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா வெறும் சோஷியல் மீடியால மட்டும் ஆக்டிவா இருக்காங்க. அவ்வளவுதான், ஒரு ப்ராஜெக்ட் போதும். அதே மாதிரி அப்ப இருந்த சம்பளம் வந்து கொஞ்சம் குறைவாவே இருக்கும், ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஈவன் ஐ ஹர்ட் ஃபார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ₹300க்கு ஆக்ட் பண்ணியிருக்கேன், ₹300க்கு ஆங்கர் பண்ணியிருக்கேன். ₹500 தான் என்னுடைய ஒரு 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 எபிசோடுக்கு ஆங்கர் பண்றதுக்கு ₹500 தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடு ஆங்கர் பண்றதுக்கு இந்த யூசேஜ் சார்ஜ் திஸ் மச், இவ்வளவு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் பார்த்தா கூட ஒரு எபிசோட் ஆங்கர் பண்ணோம்னா மினிமம் பார்த்தா கூட ஒரு 5000 இல்லாம ஆங்கர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. அவங்க ஒரே ப்ராஜெக்ட்லயே நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க ஏன் அடுத்த ப்ராஜெக்ட்ல நடிக்கணும்? முதல்ல நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் அடுத்த ப்ராஜெக்ட்ல நடிக்கணும்? கரெக்டா தானே? நான் கேள்விப்பட்ட போது நீங்க வந்து அந்த அப்போ இருக்க ஆங்கர்ல நீங்க தான் வந்து பயங்கர சம்பாதிச்ச ஆங்கரான மேபி இருக்கலாம். ஓகே. ஏன்னா தடுக்கி விழுந்தா வந்து பீங் சிங்கிள் எல்லாருக்குமே ஃபேமிலி, அவங்க கல்யாணம் அது சீக்கிரம் எல்லா ஆங்கர்ஸுமே பட்டு போட்டுன்னு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. நான் மட்டும் தான் ரொம்ப நாளா இப்போ வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன். அப்புறையே நல்லா சம்பாதிக்காம இருக்க முடியும்? எங்க வீட்டுக்கு மட்டும் தெரியாம தான் போகும். ஓகே. எரிச்சல் வந்தாலும் பரவாயில்ல, ஏன் உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஏற்ற என்னுடைய இளவரசர் ராஜாவோ வந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போறேன். யார் வேணான்னு சொன்னா? எல்லாருக்குமே தெரியுங்க கல்யாணம் ஆகலடா. அப்ப தைரியமா வந்து ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது நானா அவங்களா? இந்த கேள்வி இதை நீங்க எதிர்பார்க்கலையா இல்லையா? சோ எனக்கு கல்யாணம் பிடிக்காது அப்படின்றது கிடையவே கிடையாது. லேட்டா நடந்தாலும் அது லேட்டஸ்டா நடக்கும். ஓகே. இப்போ லேட்டா இருக்கனால, கல்யாணம் லேட்டா ஆகிறனால சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. அதாவது அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றது நான் என் கையில இல்லையே. அது வந்து பண்ணிக்கிறவங்க தானே கேட்கணும். நான் அதாவது போயிட்டு நீங்க செகண்ட் மேரேஜ் முடிக்கணும் நான் யாரை போய் கேட்க முடியும்? ஐ கான்ட் ஆஸ்க் எனிவன் எல்ஸ். அந்த மாதிரி நம்ம போய் லைக் என்ன சொல்றது, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு 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 ஜேர்னியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். சில பேருக்கு உங்க அப்பா அம்மா போராடி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதை வச்சு வாழறதுக்கு கூட சில பேருக்கு தெரியாது. சில பேர் லவ் பண்ணி பல வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதையும் வச்சு இது பண்ணிக்கிறதுக்கு தெரியாது. சில பேர் லேட்டா கல்யாணம் பண்ணிப்பாங்க, இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது உண்மையா சொல்ல போனா எப்படி ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமோ, அதே மாதிரி ஒரு நல்ல கணவன் அப்படின்னு சொல்றது எல்லா நல்ல குணங்களும் இருந்தால் மட்டும் நல்ல கணவன் அப்படி கிடையாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே நாள்லயோ இல்ல ஒரு வருஷம் கழிச்சோ திரும்பி வரதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் எப்பவும் நினைக்கிற ஒரே விஷயம், ஒருத்தரோட தான் என்னோட வாழ்க்கை அமையணும் அப்படின்னு. அது மேபி அது சொல்ல முடியாது. நம்ம அது அது வந்து சிங்கிளா இருக்கவங்க கூட நினைக்கலாம், இல்ல ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க கூட நடக்கலாம். அது எனக்கு தெரியாது. அது வந்து கடவுள் கிட்ட விஷயம் இல்ல, நடக்காமலேயும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஓகே. நீங்க இப்போ ஆங்கரிங் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேமரா ஃபியர் இல்லாம இருக்கலாம். பட் சின்ன திரை வரும்போது அதுல வேற மாதிரி பேட்டர்ன் இருக்கும்ல மேம்? எனக்கு சைமல்டேனியஸாவே இந்த சின்ன திரை வாய்ப்பும் சரி, பெரிய திரை வாய்ப்பும் சரி, எல்லாமே வந்து ஒரு சைமல்டேனியஸா கிடைச்ச ஒரு விஷயம். ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு எங்க ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு பண்றதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு ஒரு நடிக்க வராங்க அப்படின்னா அவங்க கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா ரொம்ப சின்ன பசங்க நடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க இல்லையா? சோ அதனால எல்லா தங்கச்சி கேரக்டரும் நமக்கு தான் வரும். எல்லாமே இப்படிதான் வரும். அதனால தைரியமா வந்து ஆனா இந்த ஒரு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, இந்த ஸ்டீரியோடைப் இன்னும் இருக்குமோ? இன்னுமே இருக்கு.
இப்போ தங்கச்சியா நடிச்சாங்கன்னா அச்சோ சீரியல் அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம அம்மாவா நடிச்சோம்னா எல்லாத்துக்கும் அம்மா தான் கொடுப்பாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன வயசு அப்படிலாம் யோசிப்பாங்க. நீங்க இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கல்ல, அப்பா அம்மாவா நடிச்சா என்ன அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர, அவங்களுக்கு அக்காங்கிற ஒரு ரோலும் செட் ஆகும். அவங்களும் அவங்க ஹீரோயினுங்கிற ஒரு கேரக்டரும் செட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அது ஸ்டீரியோ டைப் வந்துங்கிறது படத்துல வந்து அது கிடையாது. அதுல வந்து அது பாட்டியா நடிச்சவங்க கூட அடுத்த ப்ராஜெக்ட்ல பார்க்கும்போது அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீ பாட்டியா நடிச்சிட்டேன்னா வழக்கு பூரா பாட்டியா தான் நடிச்சாகும் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. ஓகே. ஸோ இப்போ நான் சின்ன திரையில வந்து முன்னாடி இருக்க சீரியல்லாம் ரொம்பவே ஒரு எதார்த்தமான சீரியலாக இருந்துச்சுல்ல மேம். இப்போ வந்து கொஞ்சம் எதார்த்தமே கொஞ்சம் ரொம்ப ஹையான எதார்த்தமா இருக்குல்ல மேம். அதெல்லாம் நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? நான் பார்க்குறது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வளர்ச்சியா தான் நான் பார்க்குறேன். அப்போ வந்துட்டு காலையில போனா அப்பா அம்மா இருப்பாங்க. அம்மா வரேம்மா, அப்பா போயிட்டு இருப்பா அப்படின்வாங்க. இப்ப எந்த பசங்களும் வந்து வீட்ல அப்பா வரேன், அம்மா வரேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்களா? முதல்ல அவங்க எழுந்துக்கும் போது அப்பா அம்மா குழந்தைங்கள மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. அப்பா அம்மாவும் செம்ம பிஸியா இருக்காங்க. ஸோ அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பசங்களும் வந்து வெரி பிஸியா இருக்காங்க. எல்லாருமே 1 டிகிரி இல்ல 2 டிகிரி அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் மேல நம்ம குத்தத்தை சொல்ல முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஐ ஃபீல் இப்போ பார்த்தோம்னா மணிரத்னம் சாருடைய அலைப்பாயுதே படம் வந்தப்போ என்ன இது லிவிங்ல இருக்காங்களா? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களா? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தெரியாம இருக்காங்களா? ஆனா இப்ப பாருங்க சகஜமா தானே இருக்கு. யாருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அவங்க கல்யாணம் பண்ணவங்களா இல்லையா? அப்படின்ற விஷயம் கூட யாருக்கும் தெரியாம இருக்கு. ஸோ இந்த இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மேபி அது ஒரு சைட்ல நடந்துகிட்டு இருக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழறதா கூட இருக்கலாம். அதனால மீடியாவை நம்ம குறை சொல்லவே முடியாது. ஓகே. இப்போ இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு உண்மையாவே நான் என்னோட லவ் பத்தியே நான் வந்து எனக்கு புரியாதுன்னு சொல்றேன். எப்படி இந்த காலத்துல லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ல தெரியல. இந்த காலத்துல லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அஹ், ரொம்ப பெரிய சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அது ஒரு வகையில நல்லதாவும் இருக்கு. அவங்க அதனாலயே வந்து இப்ப நிறைய பேர் பிரேக்கப் மனசு உடைஞ்சு போய் டிப்ரெஷன்ல போய் விழுறது, நிறைய ஒரு ராங்கான டிசிஷன் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரியான இப்போ வந்து எல்லாத்தையும் ஈஸி எடுத்துக்கிறாங்கன்ற நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க எதை ஈஸியா எடுத்துக்கணும், எதை சீரியஸா எடுத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாம போகுதோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. பிகாஸ் ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா கூட அவங்க ஈஸியா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே. பட் உண்மையாவே அது சீரியஸான ஒரு விஷயமா இருக்குமோ அதையும் ஈஸியா எடுத்துக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. ஸோ என்ன லவ் பண்றாங்க இன்னைக்கு, நாளைக்கு பார்த்தா தட் காட் broke up அண்ட் ஈவினிங் வந்து ஐம் கூல் வித் திஸ் காய் அப்படின்றாங்க. அப்போ ஒரு 24 hours கூட அந்த டைம் வந்து அவங்களுக்கு பிரீத் பண்றதுக்கு கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஒரு வகையில பார்த்தா சில நேரங்கள்ல நல்லதா இருக்கு. ஏன்னா ஒரு அதையே நினைச்சு மனசுல போட்டு உழப்பிக்கிட்டு இல்லாம ஓகே அது நடக்கலைன்னா என்ன பண்ண முடியும், நடக்கல அப்படின்னு சொல்லி அது சில்லுன்னு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறதா, இல்ல வாழ்க்கையே சீரியஸா எடுத்துக்கலன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு அது பத்தி பெரிய ஒரு எனக்கே கன்ஃபியூஷன் தான். ஓகே. புரியுது.